அவருடைய சாட்சியை ஒரு 20 நிமிஷத்துல சொல்லும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே என்னை ஒரு சாட்சியை நிறுத்தினதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் பேர் ஸ்டீபன் சுரேஷ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புளியந்தோப்பு தாங்க. இங்கே வேசார்பாடிக்குள்ளே வரும். இப்போ கூட ஒரு 11:30 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோக்காரவங்களாம் வரமாட்டான். அந்த ஏரியாவில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய வளர்ப்பை பற்றி சொல்லணும்னா எல்லாம் கூர்ந்து கேட்குறத பார்த்தா இவர் ஏதோ வளர்ந்துக்கிறார், இன்ஜினியராகவோ அது டாக்டராகவோ படிச்சிருக்காரு போல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு சாராய வியாபாரி. சாராயை விற்று அப்படியே தான் பழப்பு நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் போலீஸுடைய கடுபிடி அதிகமானதுனால அவர் ஒரு மெயின் அக்யூஸ்ட்ன்றதுனால வெளியே நடமாட முடியாது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வழியும் கிடையாது அவ்வளோவா. அப்போ நான் 7வது படிக்கும் போது மாதாவரத்தில் சாராயம் காசுவாங்க. எங்கள் அப்பா அந்த ஸ்கூல் பேக்கில் ஒரு 5 லிட்டர் கேனை போட்டு அந்த பேக்கை கொடுத்து என்னை அனுப்புவார். அப்படி நான் போய் சாராயம் காசுற இடத்துல உட்காந்து அந்த சாராயத்தை வாங்கின்னு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலி ஆஃப் பாட்டில் குவார்டர் பாட்டில் இருக்கும். அந்த ஆஃப் பாட்டிலையும் குவார்டர் பாட்டிலையும் தண்ணி ஊற்றி அந்த சாராயத்தை மிக்ஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்து என் தங்கச்சிகிட்ட கொடுத்து வித்துட்டு வர சொல்லுவார். இதான் என் வளர்ப்பு. இப்படி தான் நான் வளர்ந்தேன். எந்த விதமான ஒரு ஒழுக்கமோ எந்த விதமான ஒரு நல் புத்தியோ சொல்லி நான் வளர்க்கல. அப்போ நான் வாலிபனா வரும் போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். அவர் போட்ட ஒரு சண்டையை பற்றி என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போனேன். இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்தது, ஒருத்தனை வெட்டினா ஒரு 10 பேர் போயிட்டான். இதை என் மைண்டில் ஏற்றிட்டு ஒரே ஒரு கத்தி இடுப்பில் சொருவின்னு போயிடுவேன். 10 பேர் நின்று பேசுவேன். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்தது. ஒருத்தனை வெட்டு 10 பேர் ஓடுவான், ஆப்போசிட்டை பிடிச்சி வெட்டுன்னு. இப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். எந்த விதமான அறிவும் கிடையாது. இப்படி வளர்ந்த எனக்கு கிடைச்ச வேலை என்னன்னா, ஆச்சரியமா பார்க்காதீங்க, மூட்டை தூக்க தான் போனேன். அப்படி மூட்டை தூக்குற இடத்துல பயங்கர குடிக்கு அடிமையாயிட்டேன். காலையில் ரெட்டின்ஸில் தான் எங்கள் கம்பெனி விஜயநல்லூரில் இருக்கும். காலையில் ரெட்டின்ஸில் போயிட்டு ஆப் எடுத்து 3/4 கோட்டரு 3 பேர் ஷேர் பண்ணால் 3/4 கோட்டரு வரும். அதை குடிச்சிட்டு தான் மூட்டை மேலேயே கையை வைப்போம். மூட்டை தூக்கிட்டே இருப்போம். மதியானம்லாம் 3/4 கோட்டரு வந்துட்டோம். அதே மாதிரி 3 பேரை ஷேர் பண்ணி 3/4 கோட்டை எடுத்து குடிச்சிட்டு மூட்டை தூக்கிட்டே இருப்போம். நைட்டு மூட்டை தூக்கி முடிஞ்சு நேராக விஜயநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அங்கே கோட்டை எடுத்து குடிச்சிட்டு 592 பூச்சி நேராக வேசார்பாடி இறங்கி வேசார்பாடியில் ஒயின் ஷாப்பில் போய் கோட்டை எடுத்து கட்டிங்க குடிச்சிட்டு கட்டிங்க இடுப்பில் சொருவின்னு நேராக வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா காலையில் போத மத்தியானம் போத நைட்டு 1.5 கோட்டர் மேலே இன்னொரு கட்டி கச்சு ஆப்ப வச்சு அவன் தான் கீழே உயிர்ந்துருவேன். அந்த கீழே உயக்கூடாதுன்னு இடுப்பில் சொருவின்னு நேராக வீட்டில் அந்த கட்டிங்க ஊற்றி குடிச்சிட்டு உயிர்ந்து கிடப்புங்க. இதான் வாழ்க்கை. யாரை நேசிக்க மாட்டான், யாரை விரும்ப மாட்டான். உண்மையை சொல்கிறேன். சமீபத்தில் என் மனைவி கூட சொன்னாங்க, என்னங்க அப்போல்லாம் உங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆண்டவர் பாதத்தில் உயிர்ந்தாகுது ஆண்டவரே, கட்டின மனைவி கூட இந்த ஜென்மத்தை பிடிக்கலையே, உங்களுக்கு எப்படி பிடிச்சிது ஆண்டவரே. இதாங்க வாழ்க்கை. ஏன்னா அவ்வளவுக்கு அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு துன்பம் இருக்கேன். நான் குச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா ஏங்க குச்சிக்குன்னு கேட்டாங்கன்னா பால்கனி சவுரை பிடிச்சின்னு தொங்குவேன், கேட்டால் விட்டுருவேன். அதனால கேட்க மாட்டேன். இப்படி தான் வாழ்ந்தேன். இயேசுவை ஏற்றுக்கணும். ஏன்னா நான் பிறப்பிலை கிறிஸ்தவன் இல்லை, என் வளர்ப்பு கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு கிட்ட வரணும், இயேசு ஏற்றுக்கணும், எந்த விதமான எண்ணமும் எனக்கு இல்லை. எனக்கு வியாதியே இல்லை, பலவீனமும் இல்லை. அப்புறம் எப்படி இயேசு அறிஞ்சு கொண்டுன்னு பார்க்குறீங்களா? மாவா போடுற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா நாங்கள் சோடா மூட்டை தூக்குறதுனால அந்த சோடா என் வாயில் பட்டதுன்னா வாயெல்லாம் வெந்துடும்னால நாங்கள் எச்சு துப்பிட்டே இருப்போம். அப்போ எப்போதுமே 24 மணி நேரம் எங்கள் வாயில் பார்க்குறதுக்குன்னே இருக்கும். அப்படி மாவா போடுறதுக்கு அடிமை இப்போ இல்லை, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு அதை கையில் தேய்ச்சி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாவா வாங்குறதுக்கு மாவா கடைக்கு வந்தேன். அப்படி மாவா கடையான நின்றுட்டு இருக்கும்போது